Hi friends, welcome to my channel. இன்னைக்கு வந்து நைட் டின்னருக்கு என்னோட பிரதர் இன் லா ஃபேமிலி எல்லாம் வராங்க. அவங்க யூஎஸ்லேருந்து ஊருக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு நைட் டின்னர் வந்து எங்கள் வீட்டில் தான். ஸோ அவங்களுக்கு டின்னருக்குள்ளே தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ சிக்கன் ஃப்ரைக்காக மசாலா போட்டுட்ருக்கேன். 3/4 கிலோ சிக்கனுக்கு ஒரு முட்டை உடச்சி ஊற்றியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் சில்லி சிக்கன் 65 மசாலா, 2 டீஸ்பூன் தயிர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 3 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 3 டீஸ்பூன் அரிசி மாவு, கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, தேவையான அளவு சால்ட், அப்புறமா ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ், இதையெல்லாம் சேர்த்து மேரினேட் பண்ணி வைக்க போகிறேன். நான் மதியமே மேரினேட் பண்ணி வைக்கிறேன். நைட்டு தான் ஃப்ரை பண்ண போகிறேன். லெமன் ஜூஸ் கர்டெல்லாம் சேர்த்துருக்கிறதுனால சிக்கன் வந்து ஃப்ரை பண்ணும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ எல்லாம் மசாலா போட்டுட்டு நான் இப்போ ஃப்ரிட்ஜில் தான் வைக்கிறேன். அடுத்து ரசம் பண்ணுறதுக்கு தேவையானதெல்லாம் அரைச்செடுக்க போகிறேன். ஒரு 15 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் பெப்பர், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சமாக மல்லி இலை, இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதோட ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்து இதை கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில், அப்புறமா கடுகு வெடித்ததும் காஞ்ச மிளகாய், அப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிருந்த மசாலாவை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா புளி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை வந்து இதில் சேர்த்துடணும். புளி தண்ணியை சேர்த்துட்டு அப்புறமா ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து தேவையான அளவு சால்ட்டும் சேர்த்து இதை மூடி போட்டு சிம்மில் போட்டு கொதிக்க விடணும். இது ரொம்ப கொதிக்கக்கூடாது. லைட்டாக நுர வந்ததும் மேலே மல்லி இலை தூவி ஆஃப் பண்ண வேண்டியது தான். அந்த பக்கம் சாதமும் நான் வச்சிட்டேன். இப்போ பாருங்கள், லைட்டாக நுர மாதிரி வந்துருச்சு. இப்போ மேலே மல்லி இலை தூவிட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். ரசம் வந்து ரெடி ஆகிடுச்சு. அடுத்து சிக்கன் கிரேவி பண்ணுறதுக்கு குக்கரில் தான் செய்கிறேன். கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஒரு பே லீஃப் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 4 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 கிலோ சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறேன். இப்போ கட் பண்ணி வச்சுருந்தா பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், அதோட கொஞ்சமாக சால்ட்டும் சேர்த்து இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துடலாம். வெங்காயம் வதங்கினதும் இதில் ஒரு 3 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதும் வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணுறேன். இப்போ இதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரேவிக்கு தேவையான மசாலா எல்லாமே ஆட் பண்ணிடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வத்தல் தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதில் 1 டீஸ்பூன் தயிர் ஆட் பண்ணுறேன். தயிர் சிக்கனில் ஆட் பண்ணும்போது சிக்கன் வந்து நல்லா சாஃப்ட் ஆகும். தயிர் ஆட் பண்ணி திருப்பி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணலாம். இப்போ நான் 2 தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக கறிவேப்பிலை ஆட் பண்ணுறேன். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாம்.
5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ இதில் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணுறேன். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணுறேன். தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சிருச்சு. கொதிச்சதுக்கப்புறமா இதில் கொஞ்சமாக மல்லி இலை ஆட் பண்ணுறேன். மல்லி இலை ஆட் பண்ணிவிட்டு குக்கரை மூடி போட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ண வேண்டியது தான். கிரேவி வந்து ரெடி ஆகிடும். இப்போ நைட் ஆகிடுச்சு. சப்பாத்தியுமே ரெடி பண்ணிட்டேன். சப்பாத்தியை சுட்டுட்டு அதுக்கப்புறமா கீ போட்டு வைக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. சிக்கன் வந்து மதியம் மேரினேட் பண்ணி வச்சதை ஃப்ரை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அப்புறமா பாஸ்மதி அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன் ஜீரா ரைஸ் பண்ணுறதுக்காக. நைட் டின்னருக்கு என்னெல்லாம் ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். சப்பாத்தி செஞ்சுருக்கேன். அப்புறமா ஜீரா ரைஸ், ஒயிட் ரைஸ், சிக்கன் கிரேவி, ரசம் பண்ணியிருக்கேன். அப்புறமா சிக்கன் ஃப்ரை. இதான் வந்து நான் நைட் டின்னருக்கு ரெடி பண்ணது. பிரதர் இன் லா ஃபேமிலி வந்துட்டாங்க. அந்த கீழே கார்லேருந்து இறங்கி வர்றாங்க. 2 குழந்தைங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். நைட் வந்ததும் குழந்தைங்க ரொம்ப அழுதுட்டு இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியலை. நைட் டின்னர் சாப்பிட்டுட்டு எல்லாருமே தூங்கிட்டோம். இது நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து குழந்தைங்க எழுந்திரிச்சதும் விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுதான் அவங்களோட பொண்ணு. வந்து க்யூட்டாக காலையில் எழுந்திரிச்சதும் சிரிச்சிட்டே வந்தா. நைட் ஒரே அழுக. அப்புறமா தூங்கி எழுந்திரிச்சதும் ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிட்டா. இது வந்து அவங்களோட பையன். இப்போ எல்லோரும் சேர்ந்து விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறமா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரி சிக்கன் வச்சு சாப்பிட்டுட்டு அப்புறமா வெளியே கிளம்பிட்டோம். எல்லாருமே ரெடி ஆகிட்டோம். ரெடியாகி வெளியே கிளம்பிட்டு மதியம் லஞ்ச் வந்து வெளியே தான் சாப்பிட போகிறோம். இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டிக்கு தான் வந்திருக்கோம். இப்போ இங்கே தான் மதியம் லஞ்சு சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு அப்புறமா ஃபன் சிட்டியில் வந்து குழந்தைங்களை விளையாட வைக்க போகிறோம். அப்புறமா என்னோட சிஸ்டரும் வந்து யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க, குமரி டு அமெரிக்கா. அவங்களோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
ஹாய். ஃபஸ்ட்டில் வந்து லஞ்ச் தான் சாப்பிட போகிறோம். ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டோம். ஃபீனிக்ஸ் மார்க்கெட் சிட்டியில் இருக்கக்கூடிய ஃபுட் கோர்ட்டுக்கு தான் வந்திருக்கோம் இப்போ. எடுக்கிறோம். சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ ஃபன் சிட்டிக்கு தான் வந்திருக்கோம். அப்புறமா வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். ஈவினிங் ஆகிடுச்சு, அவங்களுக்கு கிளம்புறதுக்கும் டைம் ஆகிடுச்சு. ஸோ வீட்டுக்கு வந்ததும் நான் காஃபியும் போட்டுட்டு கொஞ்சமாக ஆனியன் பக்கோடா தான் போட்டுட்ருக்கேன். காஃபியெல்லாம் குடித்ததும் அவங்க கிளம்பிடுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சிஸ்டர் சேனல் லிங்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
யூஎஸ்லேருந்து வரும்போது அவங்க கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஜெஃபி ஜானிக்கு ட்ரெஸ்ஸஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்க, அப்புறமா ஷூ, பர்ஃப்யூம், அப்புறம் பென்சில், ஜெஃபி ஜானிக்கு வந்து லிப்ஸ்டிக் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் சாக்லேட்ஸும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.